ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமல நேயர்களுக்கு வணக்கம். 73 காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் காவல் ஆணையர். ஏன் விவரங்களை பார்க்கலாம். 12வது தேர்வுத்தாள் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. விசாரணை நடத்த சொல்லி தேர்வுத்துறை உத்தரவிட்டிருக்காங்க. விவரங்களை வீடியோக்குள்ள பார்க்கலாம். திமுக கவுன்சிலர் 25,000 ரூபாய் பணம் கேட்க என்னால் 15,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும் என்று இவர் சொல்ல அதெல்லாம் ஒத்துக்க முடியாது என்று கடையை உடைத்திருக்கிறார். எங்கே எப்படி விவரங்களை பார்க்கலாம். இந்த பாட்டை மட்டும் மத்தல ஒரு தமிழர் கூட ஆந்திராவுக்கு வர முடியாது அப்படின்னு பகிரங்கமாக ஆந்திரா மக்கள் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த பேரணியில் கலந்து கொள்வதற்கான அழைப்பை திமுகவினருக்கும் விடுத்திருக்கிறார். அடடே ஆச்சரியக்குறி. ஊட்டிக்கு போனீங்கன்னா போட்டோ ஷூட் மட்டும் நடத்துங்க, கண்டபடி உளறிட்டு இருக்காதீங்க அப்படின்னு எக்ஸ் தளத்துல கடுமையாக பேசியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன ஆச்சு அப்படின்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட 73 காவல் நிலையங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற காவல் ஆய்வாளர்கள் இரவோடு இரவாக வேறு இடங்களுக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த உத்தரவை காவல் ஆணையர் அருண் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். என்ன காரணம் என்ன சொல்லப்படுது? அது என்னன்னா வேற என்ன சட்டம் ஒழுங்குதான். அதாவது ஒருங்கிணைந்த, அதாவது மாவட்டங்களுக்கு தான் அப்படி சொல்லுவோம். இது என்னன்னா காவல் நிலையங்களுக்கு ஒருங்கிணைந்த காவல் எல்லையாக இருந்த சென்னை மாநகர காவல் அப்படிங்கிறது ஆவடி, தாம்பரம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கப்பட்டது. அது பிரிக்கப்பட்ட பிறகு சட்டம் ஒழுங்கினுடைய போக்கு சரிவர கையாளுவதற்கு லகுவாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில காவல் ஆணையராக அருண் அவர்கள் பொறுப்பேற்றார். பல அதிரடி நடவடிக்கைகள், என்கவுண்டர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்தது. இருந்தாலும் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இருந்தாலும் காவல் ஆணை இப்ப இது என்னன்னா, இது சட்டம் ஒழுங்குல மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனா உமன்ஸ் போலீஸ்ல இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள், இன்னும் பல துறைகள் இருக்கவங்கள, துப்பறியும் இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே மாதிரியாக கிட்டத்தட்ட 73 பேர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் நைட்டோட நைட்டா. இன்னும் அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அளவுல இருக்கிறவங்க, இணை ஆணையர்களா இருக்கக்கூடியவங்க மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. என்ன நடக்கும் என்று தெரியல. அப்படி மூலமாக தமிழ்நாடு பெறப்போகும் நன்மை என்ன, சட்டம் ஒழுங்கில் கிடைக்க போகும் மாற்றம் என்ன அப்படின்றத கேள்வியா இருக்கு. அதை மாற்றும் பொழுது ஆணையரை மாத்த வாய்ப்பு இருக்குங்களா? அது மேல இருக்க பாத்துக்கோன்ற மாதிரி தான் இருக்கு. அது நமக்கு தெரியல. சரி, இப்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அருண் அவர்கள் குட் புக்ல இருக்கிறதாகத்தான் வரக்கூடிய செய்திகளும் நடக்கின்ற சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது நமக்கு வருது. இருந்தாலும் நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கிற இந்த முடிவு அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றது. ஏன்னா 4ஆம் ஆண்டுல இருந்து 5ஆம் ஆண்டுக்கு போயிடுச்சு. மீண்டும் இது திமுக ஆட்சிதான். மீண்டும் இதே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏன்னா சட்டத்துறை அமைச்சரையும் தூக்கி மாத்திட்டோம், ஸ்வாப் பண்ணிட்டோம். இவ்வளவு விஷயங்கள் பண்ண பிறகும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா அது வரக்கூடிய தேர்தலுக்கு ஏதேனும் பங்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிட்டாங்க 220+ அப்படின்னு. 200 அதெல்லாம் 220 போடுப்பா அப்படின்னு சொல்லி 220+ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல இருந்து குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முழு மூச்சான வேலைகளாக இருக்குமா? அதை தாண்டி பொதுமக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நோக்கமா அப்படிங்கிறதெல்லாம் பேச்சா இருக்கு. இந்த பணியிட மாற்றம் நடந்து கொண்டிருந்தது இல்லையா, அப்பொழுது இரவோடு இரவாக சில பாலியல் குற்றங்களும் சென்னைக்குள்ள நடந்தது அப்படின்ற செய்திகள்லாம் வந்தது. அது பார்த்தீங்கன்னா OMRல ஒரு IT ஊழியர், அந்த ஊழியர் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த போதை ஆசாமி ஒருத்தன் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணியிருக்கான். உடனடியாக அந்த பெண் கத்தி கூச்சலிட்டு பண்ணதுனால அங்கிருந்து அவன் ஓடிட்டான். கேரளாவை சேர்ந்த ஒரு IT ஊழியர். அவங்க உடனடியாக காவல்துறை அவங்களை கைது செய்திருக்காங்க. அந்த கைவனை கைது செய்து பாத்ரூமில் வழுக்கி விழுந்திருக்கான் அந்த கையவன் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படியாகத்தான் சட்ட ஒழுங்கு இருக்கு, அதனாலதான் மாத்திருக்காங்களா? குற்றங்கள் நடக்கும்போது காவல்துறை அருகில் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லப்பட்டாலும் குற்றத்திற்கு எடுக்கப்படும் நடவடிக்கையின் மூலமாக அது போன்ற குற்றங்கள் குறைகிறதா அப்படின்றதா மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அது இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ரீசெண்டாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரிசல்ட் வந்திருந்தது. எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தடுத்து நீங்க முன்னேறி போகணும். இப்பொழுது என்ன சர்ச்சையாக மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில ஒரு தேர்வு மையம். அந்த தேர்வு மையத்துல 167 பேர் வேதியியல் பாடத்துல சென்டம் வாங்கியிருக்காங்க. எப்படி இது பாசிபிள் அப்படின்ற டவுட் எழுந்திருக்கு. உடனடியாக தேர்வுத்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதை விசாரிங்க, என்ன ஆச்சு, லீக் ஆயிடுச்சா கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதெல்லாம் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க.
பள்ளி தனியார் பள்ளியா இல்ல அது என்னன்னு தெரியல, ஒரு தேர்வு மையம் அப்படின்றதான் இப்பொழுதைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரே சென்டர்ல இருந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே சந்தேகத்திற்குரிய வகையில இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வடநாட்டை பாத்தீங்களா, கொஸ்டின் பேப்பரா முன்னாடியே லீக் ஆயிடுது, மாணவர்கள்லாம் சென்டம் வாங்கிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்பொழுது அப்படி இவங்களுக்கு எதிராகவும் ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழலானது இப்பொழுது எழுந்திருக்கு பாருங்க. இல்ல இப்போ கல்வி தரம் உயர்ந்துடுச்சு, கல்வியினுடைய பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய திறன் அதிகரிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறோம்னு வச்சுங்க. தமிழ்நாடு பூரா அந்த ரிசல்ட் ஏன் வரல அப்படின்ற கேள்வி வருது. ஒரு சென்டர்ல ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் இந்த ரிசல்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லா தமிழகம் முழுமைக்கும் எல்லா சப்ஜெக்டுகளுக்கும் ஏன் உங்களால் கொடுக்க முடியவில்லை அப்படின்ற கேள்வி வருது. பட்டவர்த்தனமா ஒரு மறைமுகமா தெரியுது ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது. இருந்தாலும் சாட்சிகள் சம்பிரதாயங்கள் இல்லாமல் யாரும் குற்றம் சாட்டி விட முடியாது. அரசு இந்த கல்வித்துறையில எந்த விதமான ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் நேர்மையான விசாரணை, அதாவது இழுக்கு ஏற்பட்டு ஒருவேளை ஆமா அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அது என்ன உங்க ஆட்சியிலே எப்படின்ற மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் உள்ளாகாமல் உண்மையான நேர்மையான விசாரணை செய்து அதற்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்கும் என்று நம்பிக்கையில் இருக்கிறார்கள். கண்டிப்பாக இது வந்து சரியாக விசாரிக்கப்படணும். ஏன் அப்படின்னா இரவு பகலும் பாராமல் உழைத்த மாணவர்கள் ஒரு பக்கம் இருக்க, நான் மட்டும் ஈஸியா வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி எழுதிட்டு போயிடுவோம் அப்படின்றது வந்து சரியான ஒரு போக்காக இருக்காது. மாணவர்களுடைய அந்த நம்பிக்கையை வந்து அது குலைச்சிரும். அதனால உடனடியாக தீவிரமான விசாரணையில அமைச்சர் அன்பில் மகேஷ் நடந்திருந்தால் அதற்கு பின்புலமாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் இன்ன பிற மக்கள் யார், அவர்கள் தண்டிக்கப்படுவார்களா? ஆமா, அன்பில் மகேஷ் அவர்கள் உடனடியாக இதை வந்து கவனிக்கணும். உங்க ஏரியாலேயே வந்து யாரோ ஏதாவது வேலை பார்த்துட்டாங்க ஐயா, நீங்க பாருங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. சென்னை சூளைமேடு பகுதியில் ஒருத்தர் பெட்டி கடை வச்சிருக்காரு ரோட்டோரமாக, அதாவது கடை வாடகை இல்லாமல் ரோட்டில் வச்சிருக்காரு. தள்ளுவண்டி கடை அப்படின்னு சொல்லுங்களேன், உணவகம் அது. அதற்கு அந்த 112வது வார்டா வருது. அந்த வார்டினுடைய கவுன்சிலர், அவங்க பேரு எலிசபெத் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கவுன்சிலர் அவங்க? 112வது வார்டு கவுன்சிலர். இல்லங்க, எந்த கட்சியை சார்ந்த என்று ஒரு இலக்கண விஷயத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். திமுக தான். ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கடை நீ தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா 25,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் 15,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்றாரு. ஆனா அந்த பணத்தை திருப்பி இவர்கிட்டயே கொடுத்துட்டு கடையை சும்மா துவம்சம் பண்றாங்க, சினிமால வர்ற மாதிரி. என்னவா? ஆமா, குப்பை வண்டியில தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இந்த கடை உடைக்கப்பட்டிருக்கும் போதே அவரு இது பெட்ரோல் கேன் எடுத்து வந்து நான் குடும்பத்தோட என்ன இது பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயமுறுத்துறாரு. போலீஸ் வண்டி வந்து நிக்குது. ஸோ 15,000 ரூபாய் பணம் கொடுத்து அதை திருப்பி கொடுக்காம திருப்பி கொடுத்துட்டு 25,000 தான் வேணும், கொடுத்தாதான் நீ கடை நடத்த முடியும் என்று மிரட்டியதாக அவர் சொல்கிறார். என்னதான் சிஎம் ஆக ஸ்டாலின் இருந்தாலும் இந்த வார்டுக்கு நான் தான் ஜிஎம், காசை கொடுத்தா நடத்து இல்லைன்னா கிளம்பிட்டே இரு அப்படின்றாரு. இதுதான் அதனுடைய சாராம்சம், தமிழாக்கம் அதுதான். இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த அளவிற்கு கவுன்சிலர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்களே. நம்ம இந்த செய்தி கிடைச்சது முன்னாடியே, ஆனா இருந்துல இருக்க உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. இரு ஆரப்போடு இன்னும் யாராவது பண்றாங்களான்ற பாவம்ல உண்மைதான் அப்படின்ற மாதிரி தான் பல தகவல் வந்திருக்கு. வீடியோவை எடுத்து போட்டாங்க. கேனை வச்சுக்கிட்டு அவரு மேல ஊத்திக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காரு. காவல்துறை வந்து சமாதானப்படுத்துது. இந்த கடையை நடத்தணும்னா எனக்கு 25,000 கொடுத்தாதான் நடத்த முடியும்னு சொல்லி அவர் திட்டினதாக வெளிப்படையாக இவர் சொல்றாரு. இவரு அதாவது 15 ரூபாய் கொடுத்துட்டு 10 ரூபாய் அப்புறம் தரேன்னு சொன்னாரா, இல்ல 15 ரூபாய்க்கு நீங்க இதுக்கு சம்மதம் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாரா அப்படின்றது இவரை விசாரிச்சாதான் தெரியும். ஆனால் காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். கடையெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க, வண்டியெல்லாம் காலி, குப்பையில அது இனிமேல் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ திராவிட மாடலினுடைய பெருமையை மீண்டும் ஒரு உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். பங்குச்சந்தை புதிய உச்சம் போல மீண்டும் ஒரு உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பத்தி நம்ம நேத்து தான் இப்ப போன தலைப்புல தான் பேசணும். அப்படி இருக்கும்போது சகாக்கள் உடன் பிறப்புகள் இப்படி இருக்கும்போது எப்படி சட்டம் ஒழுங்கை பேணி காப்பது என்கின்ற பிரச்சனையும் ஒண்ணு இருக்கு. இது சட்ட ஒழுங்குல வருதா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இல்லன்னு வேற சொல்லுவீங்களா? நாளை மறுநாள், அதாவது 16ஆம் தேதி சந்தானம் அவர்களுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. ஓ, சைலைட்ஸ்ல ப்ரமோஷனா? இல்ல, அப்படி இது ப்ரமோஷனே கிடையாது, ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல வந்து ஒரு பாடல் வருது. அந்த பாடல்ல என்ன வருது அப்படின்னா, பெருமாள் அவர்களுடைய பாடலாக இருக்கு. அடிச்சிட போறாங்க. அந்த மாதிரி ஒரு பாடல் வருதுங்க. அந்த பாடல் வந்து ஒரு தவறான ஒரு இடத்துல வந்து வர்றதுனால சிலருடைய மனது வந்து புண்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரால இருந்து எதிர்ப்பு வந்து கிளம்பி இருக்கு. கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஆமா, கடுமையாக வந்து
ஜனசேனா அப்படின்ற கட்சியினரும் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு வந்து இப்ப தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்தானம் உடனடியாக இந்த பாட்டை வந்து அங்கிருந்து எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னா ஒரு தமிழர் கூட ஆந்திரால வந்து சாமி கும்பிட முடியாது, பிரச்சனை பண்றோம். டைவர்ட் பண்றாங்க. ஒரு திரைப்படத்துல இடம்பெற்ற பாடலுக்காக நீங்கள் இந்த மாதிரியான பதில் சொல்றது அப்படின்றது வந்து இதுவே முதல்ல சரியில்லை. இதற்கு ஆந்திர அரசாங்கம் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். யார் மேல? இல்ல இப்ப ஒரு தமிழர் கூட வந்து இங்க தரிசனம் செய்யக்கூடாது அப்படின்னா பெருமாள் யாருக்கானவர்? அது ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது எதிர்ப்பு தெரிவிக்க தமிழர்கள் இந்த பாட்டுல எந்த விதத்துல சம்மதப்பட்டிருக்காங்க? நான் எதையும் ட்விஸ்ட்லாம் பண்ணல. அவங்க சொன்ன கருத்துல இருக்கக்கூடிய முரணை நான் சொல்றேன். ரெண்டாவது இந்த விஷயம் முதலே வந்தப்போ சந்தானம் அவர்கள் அதற்கான விளக்கத்தை செய்தியாளர் சந்திப்புல விளக்கம் கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, போறவன் வர்றவன் சொல்றதுக்கெல்லாம் நாங்க கேட்க முடியாது. போர்டு இருக்கு, அதாவது தணிக்கை துறை இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்க. அதை தாண்டி தமிழக அரசு இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்க செய்ய முடியுமே தவிர யாரெல்லாம் பண்றாங்கன்றதுல. ரெண்டாவது நாங்க இவங்க சொல்ற மாதிரி எந்த விஷயங்களும் அதுல போடல. நானே பெருமாளினுடைய பக்தன் தான். இந்த படத்துக்கான நல்லபடியா அந்த படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக நானே திருப்பதி போயிட்டு பூஜை ஒரு படத்துக்கும் நான் நடந்தே போய் தான் பண்ணுன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் அதுல அவங்க ஆற்றாமை வரவில்லை. ஆமா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பதி போயிருந்தாங்க. அவர்கிட்ட போயிட்டு உடனடியாக இந்த நிர்வாகிகள் எப்படி பாடிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பெருமாளை கும்பிட வந்திருக்கீங்க, இன்னொரு பக்கம் தமிழர்கள் வந்து பெருமாளை வந்து இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான குற்றச்சாட்டு புகார் எல்லாம் வச்சு அந்த பாடலை ரேப் இசையில போட்டிருக்கோன்னு சொல்லி அவருடைய வாதமா இருக்கு. இருந்தாலும் நமக்கு தெரியல, பாட்டினுடைய முழுசும் தெரியல, என்ன வாசகம் இடம்பெற்றிருக்கிறது, எப்படி பாடப்பட்டிருக்கு, அந்த காட்சி இடம்பெற்ற அந்த படத்தினுடைய இடம் எப்படி, எதுவுமே தெரியல. ஆரம்ப நிலையில் இருக்கு, என்ன நடக்கும்ன்றது தெரியல. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அடுத்த பாய்ச்சலாக டிடி நெக்ஸ்ட் படத்திற்கான ஒரு ப்ரமோஷனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேபி அதை கூட அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா சந்தானம் அவர்கள் இன்னொரு ஸ்டாண்டும் எடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, 2026 உதயநிதி அவர்கள் விருப்பப்பட்டா அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் கூட நான் பண்ணுவேங்க, அதெல்லாம் தப்பு இல்லைங்க. சோ இதெல்லாம் கனெக்ட் பண்றாங்க. அவரு சனாதன ஒழிப்புன்னு சொன்னாரு, பிரச்சாரம் பண்றேன்னு சொல்ற ஆள் வந்து பெருமாளை இழிவுபடுத்துற பாட்டை வைக்கிறாரு. சோ திட்டமிட்டு செய்யப்படுதா இது அப்படின்ற கேள்விகளும் எழுது. சோ சந்தானம் அவர்கள் தான் இதுக்கான முக்கியமான அந்த விடை கொடுத்துட்டாரு. பெருமாளே காப்பாத்துப்பா. பாருங்க, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்து, ஆனால் இது கட்சியினுடைய நிகழ்ச்சிகள்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான நிகழ்ச்சின்னு சொல்லி ஒரு பேரணிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அந்த பேரணியில எல்லா கட்சிகளும் கலந்துக்கணுன்ற ஒரு கோரிக்கை வைக்கும் போது திமுகவையும் அழைத்திருக்கிறார். பகல்காம் தாக்குதல்ல இந்திய ராணுவம், குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சரி, கமாண்டர்ஸ், ராணுவ உயரதிகாரிகள் எல்லாருக்கும் அந்த கிரெடிட் இருக்கு. ஸோ ராணுவத்தை போற்றும் விதத்துல பேரணி அப்படின்றத அவங்க நடத்துறாங்க. இது இந்திய தேசிய கொடியை ஏந்தி மூவர்ண கொடி பேரணி அப்படின்ற மாதிரி சொல்லி தலைநகரங்கள்ல, தமிழகத்தினுடைய தலைநகரத்துல இன்னைக்கும் அடுத்தடுத்த நாட்கள்ல மாவட்ட தலைநகரங்கள், இன்னும் ஊராட்சி, ஒன்றியன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு ஒரு வாரத்துக்கு அவர் ஃபிக்ஸ் பண்றாரு. இன்னைக்கு நடக்கிற பேரணிக்கு திமுகவையும் அழைச்சிருக்கிறார் அப்படின்றதுதான் பேசுபொருளா இருக்கு, செய்தியா இருக்கு. திமுக அவங்க நடத்துறாங்க இல்லையா, அதுக்கு இவங்களை கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. அதுதான் இங்க இருக்கிற பியூட்டி. அதாங்க பாஜக. இவரு அதான் காரணமா சொல்றாரு. என்னன்னு, முதலமைச்சர் பேரணி போனார்ல, முதலமைச்சர் ஒரு நடைபயணம் போனார் இல்லையா, இத வந்து பெருமைப்படுத்தும் விதமா அதனாலதான் போர் நின்னுச்சு அப்படிதான் சொல்றாங்க. வரலாறு அப்படிதான் எழுதப்படும், அப்படிதான் எழுதணும். சோ அப்படி இருக்கும்போது நீங்களும் இது கட்சி பாகுபாடு இல்லாம இது பாஜக நடத்துறது இல்ல, இந்திய மக்களுக்கானது, இந்திய ராணுவத்துக்கானது, நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இதுதான் அங்க பேசுவார். ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஊட்டியில இருக்காரு, கலந்துப்பாரா சொல்லுங்க? ஒரு கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சகாக்கள் இருக்காங்கல்ல, மூத்த அமைச்சர் யாராவது, போர்வாள் தளபதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, என்னங்க நீங்க, அவங்களாம் யாராவது வந்தானா கூட சிறப்பு தான். இருந்தாலும் அந்த பெருந்தன்மையான மனது திமுகவிடம் இருக்கிறதா? எப்படி மறக்கிறவன், தப்பு செய்யறவன் மனுஷன், அதை மன்னிக்கிறவன் பெரிய மனுஷனாக இருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. இருந்தாலும் பாஜகவில் இருந்து கொண்டு கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டு, இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இருந்த போதான அந்த பாஜக தலைவர்களுடைய அணுகுமுறை, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு பாஜகவினுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது வித்தியாசப்படுத்தி பார்க்கும் அளவுல இருக்கு. ஒரு பேரணிக்கு திமுக அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறதே செய்தியா இருக்கு. நேற்று பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பானது வந்திருந்தது. அந்த தீர்ப்பு வந்து பல்வேறு தரப்பட்ட மக்களும் வரவேற்றிருந்தாங்க. இப்பொழுது யாருக்கு கிரெடிட் போடுறது அப்படின்றதுல ஒரு பிரச்சனையானது போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுதே அதை சிபிஐக்கு கொடுத்து அதை ப்ராப்பரா வந்து விசாரிக்க உத்தரவிட்டது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிஎம்கே இல்ல நாங்க தான், அது எங்க ஆட்சியில் தான் தீர்ப்பு வந்திருக்கு, அதனால நாங்க தான் தீர்ப்பு எழுதின மாதிரி எங்களுக்கு தான் கிரெடிட் வரணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம். இல்ல அப்ப வரக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட முடியுமா? எனக்கு அப்படி அர்த்தம் ஆகுது, அப்படி சொல்றாங்க இவங்க. இப்பொழுது சீண்டி இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை. அதுக்கு எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எக்ஸ்தலத்துல வந்திருக்கு,
நீங்க ஊட்டிக்கு போனீங்கன்னா போட்டோ ஷூட் பண்ணீங்கன்னா கம்முன்னு வந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும். சும்மா அங்க போயிட்டு வந்து பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சம் இல்லாம வெட்கம் இல்லாம உளறிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பட்டு பட்டு பட்டுன்னு வச்சிருக்காரு. ஏன்னா நேத்து அவர் அப்படிதான் எழுதியிருந்தாரு. முதலமைச்சர் வந்து ட்விட்டர்ல போடும்போது இந்த பொள்ளாச்சி வழக்கினுடைய அந்த தீர்ப்பு வந்த உடனே 2 வரி தான் போட்டாரு. அதாவது மானம் இருந்தால் வெட்கம் இருந்தால் மாதிரி போட்டாரு. அது ரொம்ப கொதிப்படை செஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விஷயங்களை அந்த சார் யாரெல்லாம் கேட்டோமே அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்களா, இந்த காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்மணியை இடுப்பை பிடித்து கிள்ளினார்களா அவர் யார் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா அப்படின்ற மாதிரிலாம் சிறுமி வழக்கு அது எதையுமே வந்து எல்லாத்தையுமே குறிப்பிட்டாரு. 2019 அதிமுக ஆட்சியில சிபிஐக்கு வழக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அது சிபிஐ தன்னுடைய வேலையை பார்த்திருக்கு. 2வது திருமாவளவன் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இதுல எந்த கட்சியும் இல்லைங்க, ஆதாரம் மாட்டிச்சு. மொபைல் இருந்த அந்த காட்சி ஒளிப்படம் அந்த வீடியோங்கிறது ரொம்ப எவிடன்ஸை மேக் பண்ணவங்களே இதுல குற்றவாளிகளாக வந்துட்டாங்க. சோ இதுல ஒண்ணுமே யாரும் இதுல எல்லாம் இல்லைன்ற மாதிரி. இன்னொரு விஷயம், ஒரு வழக்கறிஞர் பேட்டியில என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அதிமுகவை சார்ந்தவர், சோ இதுல வந்து அதிமுக வந்து கட்சி வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. இதுல 3 கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு, காங்கிரஸ், திமுக, அதிமுக. அருளானந்தம் அதிமுகவுடைய நிர்வாகியாக இருந்தார், அவரை கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி அவர் குற்றவாளி அப்படின்றது நிர்ணயம். அடுத்து திருநாவுக்கரசு தான் A1 நினைக்கிறேன். இவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், நீண்ட நெடுங்காலமாகவே காங்கிரஸ்ல இருந்தவர். அடுத்ததாக பைக் பாபு அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு, அவர் திமுகவை சார்ந்தவர், எங்கேயுமே பேசுபொருளாகல. இந்த 3 கட்சிகளை சார்ந்தவர்களும் இதுல அக்யூஸ்டா இருக்கிறாங்க. சோ இதுல கருணை அடிப்படையில் இவங்க கேட்டதான் இன்னும் பெரிய பேசுபொருளா இருக்கு. நாங்க வந்து வயசு கம்மி, அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, இந்த குற்றத்தை செய்யும் போது நீங்க எப்படியா இருந்தீங்க, அப்போ உங்க மனநிலை என்னன்றது கேள்வியா வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு சின்ன விஷயம், நீதிமன்றத்தினுடைய நீதி பரிபாலனத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை எந்த அளவுக்கு கட்சிகள் சொந்தம் கொண்டாடி தங்களுடைய இருப்பை பதிவு செய்வதற்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது உதாரணமா இருக்கு. ஆனா எடப்பாடி அவர்கள் சொல்றதுல ஒரு லாஜிக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, எங்க மேல வந்து குற்றச்சாட்டு நீங்க வச்சீங்க, பெரிய இஷ்யூ ஆச்சு, நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, எங்க கட்சி சார்ந்தவங்களா, சரி ஓகே, இப்போ வந்து எங்க காவல்துறை விசாரிச்சா அது வந்து சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தின் அடிப்படையில் நாங்க சிபிஐக்கு மாத்திரம். கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து பொள்ளாச்சி சம்பந்தப்பட்ட ரூரல் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் சிபிசிஐடி, அப்புறம் சிபிஐக்கு மாத்திட்டோம். நாங்க எங்க பிரச்சனை கிடையாது, நாங்க சிபிஐக்கு மாத்திரம். ஆனா இதே அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல சிபிஐக்கு போயிடக்கூடாதுன்னு தமிழக அரசு போய் ஸ்டே வாங்குது. அவருக்கு 50 லட்சம் ரூபான்றாங்க ஒரு நாளைக்கு. அதை செலவு பண்ணி, மக்கள் பணத்தை செலவு பண்ணி சிபிஐ வாதாடக்கூடாதுன்னு சொல்லி திமுக திராவிட மாடல் அரசு வாங்குது. அப்ப இது என்ன நிலைமைன்ற கேள்வி வருது. நேத்து இவர் பதிவு போட்ட உடனே எக்ஸ்ல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், இதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லி வரும்போது திமுக ஐடி விங்குக்கு மறைமுகமாக கட்டளை போனதாகவும் சொல்லப்படுகிறது. உண்மையான்னு கேட்டா நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. இது என்ன இப்படி வந்துட்டு இருக்கு, எதிராக வந்துட்டு இருக்கு, சோ இது வேற ஏதாவது ட்ரோல் மாத்துங்க, நம்மளது அதை விட அதிகமான லைக்ஸ் வரணும்ன்ற மாதிரி கட்டளைகள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.